ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். நம்ம நேற்று பிடிச்சிட்டு வந்த தாமிரபரணி தண்ணி. பார்த்திங்கன்னா இதில் வந்து கேரளாவில் நான் சொன்னேன் இல்லையா, நேற்று இதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருப்பேன். பதிமுகம் இப்போ வந்து நம்ம இதில் போட போகிறோம். இது வந்து நல்லா க்ளோயிங் கொடுக்கும், நல்லா இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள அந்த தண்ணியை குடித்தோம்னா. அதை பற்றி நேற்று டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்பேன். இப்போது இதில் நம்ம நிறையெல்லாம் போட வேண்டாம். இது வந்து ஒரு மரப்பட்டை தூள் தான். இப்போ இதிலேருந்து இவ்வளோண்டு மட்டும் எடுத்து நம்ம இந்த தண்ணியில் போட்டு இது கொதித்து வந்தோடனே தண்ணி வந்து நல்லா ஒரு மாதிரி லைட்டாக பர்பிள் கலரில் வரும். நிறையா போட்டோம் அப்படின்னா போடுறதுக்கு தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் கொடுக்கும். நம்ம நிறையா போடணுங்கிற அவசியம் கிடையாது. இவ்வளோ போட்டாலே போதும். இந்த தண்ணியை நம்ம திருப்பி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். நாங்கள் நேற்று தான் பிடிச்சிட்டு வந்ததுனால தாமிரபரணி தண்ணி தெளிவில்லாமல் இருக்குது. ஃபில்டர்லேயும் ஊற்றி வச்சுருக்கிறேன். அது தனியாக என் பொண்ணுக்கு வந்து இந்த இது போட்டு குடிக்கிறது பிடிக்காதாம்மா. அதனால் அவளுக்கு தனியாக வெந்நி போட்டுறதுக்கு நாங்கள் தண்ணி பிடிச்சிக்கிடுவேன். இப்போ எங்களுக்கு நேற்று பிடிச்சிட்டு வந்ததுனால தண்ணி அவ்வளோவா தெளியாமல் இருக்குது. இப்போ இதை போட்டு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிக்கலாம். நீங்களும் கட்டாயம் கேரளா சைடு போனீங்கன்னா இதை வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.